அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் அவசரமும் அவசியமான பதிவு. ஆகவே இந்த பதிவினை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களும், அதாவது பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை நீர்வளம் மற்றும் ஆதாரத்துறைக்கு இந்த பதிவானது போய் சேருமாறும், மேலும் தமிழக அரசுக்கும் மற்றும் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் போய் சேருமாறும் இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு என்ன விஷயம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் ஓரியூர் குரூப், அதாவது ஓரியூர் குரூப்புக்கு உட்பட்ட ஓரியூர் கண்மாயில் மழைக்காலங்களில் அந்த தண்ணியானது அதிகப்படியாக வரும்போது வரக்கூடிய தண்ணீரானது அந்த சறுக்கையின் வழியாக நாவலூர் கம்மாய்க்கு போய் சேரும். அந்த போய் சேரக்கூடிய அந்த தண்ணியானது நாவலூர் செல்லக்கூடிய, அதாவது வெள்ளையபுரம் ஓரியூர் மெயின் ரோட்டிலிருந்து நாவலூர் செல்லக்கூடிய தார் சாலையின் வழி ஓரமாக இந்த பெரிய குளக்கா போகுது. அந்த தண்ணி வெளியேறும்போது அதிகப்படியாக நாவலூர் கம்மாயில் அதிகப்படியாக தேங்கும்போது பல முறை வில்லாரந்த கிராமத்துக்குள்ள தண்ணி உடச்சிக்கிட்டு போயிருக்குது. இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக, அதாவது பல தலைமுறையாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தமிழக அரசுக்கும் புகார் கொடுத்தும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ என்ன சூழ்நிலைனா, இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்க மழையினால் தண்ணி அந்த குளக்கா அதிகப்படியாக நிரம்பி இந்த கம்மாயில் உள்ள தண்ணி குளக்காலுக்கு மேலே இப்போ ரோட்டை ஒட்டி அலம்பிக்கிட்டு, அதாவது ரோட்டை ஒட்டி அந்த தண்ணி போயிட்டுருக்குது. இன்னும் கூடுதலாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மழை பேஞ்சிச்சுன்னா ரோட்டை உடச்சிக்கிட்டு பழைய மாதிரியே ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற மாதிரியே வில்லாரந்தல் கிராமத்துக்குள்ளே செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது பொதுப்பணித்துறை நீர் மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என்ற முறையிலும் கிராம தலைவர் என்ற முறையிலையும் இந்த பதிவினை பதிவிடுறேன். ஆகவே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால் மிகப்பெரிய பேரிழப்பும் ஏற்படுது. ஆகவே இந்த இழப்பு ஏற்படாத அளவுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இது சம்மந்தமாக பல முறை அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைங்கிறத பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.